கிரெனாடா ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற நாள். 1974 பிப்ரவரி 7 அன்று கரிபிய கடலில் அமைந்துள்ள சிறிய தீவு நாடான கிரெனாடா ஐக்கிய ராஜ்யத்தின் காலனித்துவ ஆட்சியிலிருந்து முழு சுதந்திரம் பெற்றது. இந்த நாள் கிரெனாடா மக்களுக்கு தேசிய பெருமை நிறைந்த வரலாற்று தருணமாகும். பல ஆண்டுகள் பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் கீழ் இருந்த கிரெனாடா 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து தன்னாட்சி மற்றும் சுதந்திரம் குறித்த கோரிக்கைகளை முன்வைக்க தொடங்கியது. மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு அதிகரித்தது. சுதந்திர போராட்டத்தின் முக்கிய அரசியல் தலைவராக எரிக் கெய்ரி விளங்கினார். அவர் தலைமையிலான இயக்கங்கள் கிரெனாடாவை ஒரு சுயாதீன நாடாக உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தன. சுதந்திரம் பெற்ற நாளில் கிரெனாடா காமன்வெல்த் நாடுகளின் உறுப்பினராக தொடர்ந்தது. அதே நேரத்தில் நாடு தன்னாட்சி அரசியலமைப்புடன் ஒரு சுயாதீன அரசாக உருவெடுத்தது. சுதந்திரத்தின் பின்னர் எரிக் கெய்ரி கிரெனாடாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றார். புதிய அரசு நாட்டின் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்க முயற்சி செய்தது. இந்த சுதந்திரம் கிரெனாடா மக்களுக்கு தங்கள் கலாச்சாரம், மொழி மற்றும் அடையாளத்தை சுயமாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை அளித்தது. தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. சுதந்திரத்திற்கு பிறகும் கிரெனாடா பல சவால்களை எதிர்கொண்டது. பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் நிலைத்தன்மை போன்றவை புதிய அரசின் சவாலாக இருந்தன. எனினும் 1974 பிப்ரவரி 7 அன்று கிடைத்த சுதந்திரம் கிரெனாடா மக்களின் எதிர்காலத்தை தாங்களே நிர்ணயிக்கும் உரிமையை வழங்கிய ஒரு முக்கிய வரலாற்று மைல்கல்லாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது.